இன்னும் மக்கள் தெரியாத மக்கள் 1000 இருக்கு. லட்சத்தில் 100 பேர்த்துக்கு தான் போகரை பத்தி தெரியும். 999 பேர்த்துக்கு தெரியாது. எதுக்கு தெரியணும்? தெரியணும்னு 2010 தெரியணும்ன்ற அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க தானே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? 2100 சித்தர்களை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் சித்தர்களை பத்தி யாரும் அறியவில்லை. சாமியை பத்தி தான் தெரிந்து கொண்டிருந்தார்கள். சித்தர்களை பற்றி அறிவதற்கு நாளாகும் என்று 21வது நூற்றாண்டில் அறியும் என்று எழுதி வைக்கப்பட்டது. 21வது நூற்றாண்டிற்கு பிற்பாடு இந்த 10 வருஷத்துக்குள்ள சித்தரை பத்தி பேசுறாங்க. அதுக்கு பின்னாடி சித்தரை பத்தி யார் பேசுனா? சித்தர்னு யாருக்கு தெரியும்? இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். ஸ்டே டியூன்ட். இது கதையா அது என்ன? நான் சித்தன், எங்கிட்ட என்ன விளையாடுறா? பாத்துக்கிறேன். யாரு கண்டு காட்டி கொடுக்க போகணும் இல்ல. இவன் ஒரு தெய்வத்திட்ட பேசுறேன், எடுத்தோட பேசுறான். அவ யாருன்னு தெரிய வைக்கல, நான் போகிறேன்ல. அவ யாரு? நான் யாரு? சித்தர்கள். அவ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாது பேசிக்கிட்டு இருக்கலாம். ஒரு போக சித்தர்கிட்ட பேசுறங்கிற ஒரு மரியாதை தெரியல அவளுக்கு. கதையும் நிஜம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அழகானவனா, வலிமையானவனா, கம்பீரமானவனா, அன்பானவனா, பண்பானவனா, நெருக்கமானவனா, திறமையானவனா, அற்புதமானவனா, முழுமையானவனா, இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கானா என்ன? இல்ல, ஒரு புதிய வரலாற்றை வரவேற்க தயாராகுங்கள். விரைவில். பூர்விகா மொபைல் வேர்ல்ட். திங்க் மொபைல், திங்க் பூர்விகா. ஹமாம் கிரகப்பிரவேசம் ஆஃபர்ல நீங்க வீடு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க ஜெயிச்ச வீட்டுக்கு சாவி. ஹமாம் கிரகப்பிரவேசம் ஆஃபர்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய வீடுகள் இருக்கு. தனசேகரன், ஜோதிலட்சுமி மாதிரி நீங்களும் அடுத்த வின்னரா இருக்கலாம். சீக்கிரம் நீங்களும் உங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ரெடி ஆக வேண்டாமா? மிச்சமான 3 ரூபாயில ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். 3 ரூபாய் மிச்சமாகும். பெப்சோடின் ஜெர்மி செக் பிளஸ் சின்ன பேக் 13 இல்ல 10 தான். என்ன வேணா சாப்பிடுங்க, உண்மையை சொல்லுங்க. நான் கவனிக்கல, எங்க வச்ச? எப்பவும் போல டேபிள்ல தண்ணி கிளாஸ் பக்கத்துல. ஞாபக சக்திக்கு பாதாமும் கொடுக்கணும். உனக்கு ஞாபகம் அதிகம். அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் கிளம்புங்க. உறவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் உன்னதம். இந்த உண்மையை நாங்கள் அறிவோம். பேங்க் ஆஃப் இந்தியா, சேவையை கடந்த நேசமிகு உறவுகள். சாப்பிடுறியா? போலி இதுவும் போலி. நீங்க எல்லாமே போலியா தான் இருக்கு. காயில் எரியுது, ஆனா புகையே இல்ல. வேண்டாம். அசலா? நிச்சயமா. புதிய குட் நைட் அட்வான்ஸ் லோ ஸ்மோக் காயில். இதன் ஆக்டிவ் ஃபில்டர்கள் புகையை குறைக்கும், அதிக ஆற்றல் காட்டும், ஆனால் புகை இல்லை. கதையும் நிஜம் தொடர்கிறது. இது கதையா இந்த போகர் ராஜலட்சுமிங்கிறவங்க உடம்புல வந்து எத்தனை வருஷங்கள் ஆச்சுமா? 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. 11வது வருஷம். இப்ப போகர் வந்து உங்க உடம்புல மாத்திரம் தான் இறங்குவாரா, இல்ல நீங்க யார் உடம்புல அது இறக்கணும்னா இறங்குவாரா? அப்படி எப்படிமா இருக்கு? அவர் தான் வந்திருக்காருங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அப்படி எதுவுமே தெள்ள தெளிவா ஒரு அடுத்த உடம்பில் வந்து இறக்கி விடுறது அப்படிங்கிறது வந்து அது மாயை. சரி என்று சொல்லப்பட்ட அவர் இது போகர் தான்ங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? அந்த பேசுறதுலயே எல்லாமே மாறுபட்டு தெரியும். இப்ப கூப்பிட்டா பேச முடியும். நான் இது உட்கார்ந்து இருக்கிறது சித்தர்கள் பேசும் இடம் வேறு, இப்ப நம்ம அமர்ந்திருக்கிற இடம் வேறு. சரி, அப்போ உங்க உடம்புல இப்ப வர சொன்னாலும் வரமாட்டாரா? முதல்ல வந்து போகர் வந்து போகர் ஏதோ உங்க மேல பேசணும்னு அன்பு இருந்திருக்கு, பாசம் இருந்திருக்கு, அதனால அப்ப எம்எல்ஏ இறக்கி விடுங்க. இது வந்து மாயல்ல, நாங்க சித்தர்கள். நீங்க இப்ப பேசுறது சித்தர்கள் கிட்ட. இது போகர் தான் அப்படிங்கிறது நீங்க எப்படி எங்களுக்கு அத்தாட்சியோட தெள்ள தெளிவா சொல்லுவீங்க? சொல்லுங்க. இதுக்கு வந்து அத்தாட்சி எப்படி சொல்ல முடியும்? நம்ம பிறக்கும் போதே நம்ம அப்பா இவருதான் சொல்ல முடியுமா? ஆமா, அம்மா சொல்லிடுறாங்கல்ல. அம்மா சொல்லித்தானே தெரியும். அம்மா சொல்லித்தானே தெரியும். அதே மாதிரி நாங்க சொல்றோம். உங்க அம்மா சொல்லித்தானே அப்பா யாருன்னு தெரியும். அதனால நீங்க சொன்னா அது போகர். அதே மாதிரி நாங்க சொல்றோம், எங்கனால இயக்க முடியுது. இல்ல, நான் என்ன கேக்குறேன், போகர் வந்து எதுக்கு அவர் கோவில் கட்ட சொல்றாரு? நாட்டுல இவ்வளவு கஷ்டம், அவர் மருந்துக்குன்னு வைத்திய முறையை கொண்டு வந்தவர் போகர். யோகா முறையை கொண்டு வந்தவர் போகர். சைனால முறையை கண்டிப்பா போகர் கொண்டாடல.
என்னம்மா? எந்த யோகா முறை போகர்? இல்ல சைனால தாவோயிசம்ங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தவர் போகர். யோகா நிலையை கொண்டு வந்தவர் திருமூலர், போகர் அல்ல. தாவோயிசம்ங்கிற ஒரு கொண்டு வந்தவர் போகர். சைனால அவர் பண்ணது அவர் செய்யப்பட்டது வைத்தியங்கள் தான். அக்கு பஞ்சர் என்று சொல்லப்பட்ட வைத்தியம் புஸ்தகத்துல 1000 எழுதுவான், அதை நாங்க ஒத்துக்க முடியாது. இவ்வளவு தெள்ள தெளிவா எனக்கு போகரை பத்தி தெரியுது. போகர் என் மேல வந்திருக்காரு அப்படிங்கிறீங்க. போகர் என் மேல வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு இல்ல, போகரே சொல்றார். போகர் என்ன வர்றாரு? அம்மாவிடம் பேசுவது வந்து போகர் தாமா. அம்மா பேசுவதில்ல, அம்மாவிடம் பேசுவது வந்து போகர். அறியாத குழந்தைகள். ஜெயப்பிரியான்னு ஒரு தடவை வந்திருந்தாங்க, உங்களுக்கு முன்னாடி தான் பேசிட்டு போனாங்க. அவங்க சொல்றாங்க நான் முருகனோட 3வது மனைவிங்கிறாங்க. அப்புறம் நான் சொல்ல வேண்டியதுதான், நான் தான் உன் மாமியாரு, வா நான் பராசக்தின்னு ஆட வேண்டியதுதான். நானு இப்படி ஒருத்தரும் ஒரு எண்ணங்கள்ல வாழ ஆரம்பிக்கிறமே. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறேன், இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி எல்லார்கிட்டையும் இருந்ததுனால் ஏன் இந்த நாட்டோட நலனுக்காக நீங்கள் எல்லாம் அதை பயன்படுத்த கூடாது? பாவம் நீங்க சொன்னீங்களே, இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் அதிகபட்சமா இந்த சித்தர்களை பத்தி பாக்குறாங்க, முன்ன பாக்கலன்னு. அது தவறுமா ராஜலட்சுமி அம்மா? சித்தர்கள் வந்து எந்த காலகட்டத்தில் இப்பத்தை விட சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பதான் அதிகமா பேசணும். மூளை இல்லம்மா. என்னம்மா நீங்க எடுக்கிற கணக்குல எப்படிங்க அண்ணா எப்படிங்க நான் எப்படிங்க அம்மா எப்படிங்க அம்மா ஆமா அது என்ன? நான் சித்தேன், எங்கிட்ட என்ன விளையாடுறாளா? நான் பாத்துக்கிறேன். யாரு கண்டு காட்டி கொடுக்க போகணும் இல்ல. இவன் ஒரு தெய்வத்திட்ட பேசுறேங்கிற எண்ணத்தோட பேசுறான். அவ யாருன்னு தெரிய வைக்கல, நான் போகல. அவ யாரு? நான் யாரு? சித்தர்கள். அவ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாது பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு போக சித்திட்ட பேசுறேங்கிற ஒரு மரியாதை தெரியல அவளுக்கு. நான் ஒரு அது போகர் அனுப்பிச்சிருக்காரு. அம்மா வரல. கீழ்பட்டத்துல இருந்து மேல்பட்ட எப்படி வந்தவன அவளுக்கு தெரியும். பண்ணுங்கன்னு சொன்னேன். இது அந்த மாதிரி ஒரு பொது மேடை. காக்கா உட்கார பனம்பழ விழுந்தன்னு சொல்லி நான் கூட நிறைய பேருக்கு சொல்லுவேன். அவங்க வந்து ஃப்ரீயா ஒரு பேசுவாங்க, திடீர்னு அந்த ஒரு சவுண்டா பேசுறப்போ சித்தருங்கிற முறையில பேசுறாங்க. சித்தர்களை நீங்களும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல, யாருமே பார்த்ததில்லைங்கம்மா. அவங்க அப்படி இருக்கும்போது அவங்க சித்தர்கள் தான் நீங்க எப்படி நம்புறீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட நீ கேக்குறேன் சார், நமக்கு தெரியாதுங்கிறதுனால இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க பொய், இவங்க உண்மை, நான் எதுவும் சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. யாரார்கிட்ட என்ன சக்தி இருக்குன்னு ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, இப்பவே கேட்டு சொல்லுங்க. ஐபிஎல்ல யார் வின் பண்ண போறாங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இல்ல, ஐபிஎல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டு சொல்லிடுங்க, நான் நம்புறேன். சரியா? சரி. உண்மையை உரசி பாக்குறதுதான் இந்த மேடை. அதே நேரத்துல உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா வாதிடுறதுக்கு தயாரா இருந்தா தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் தான் சரி அப்படின்னு மாத்திரம் சொல்லாதீங்க. ஏன்னா உலகம்ங்கிறது நாம எல்லாரும் வாழற ஒரு கொடை. நம்ம கொடையில ஒரு இடத்துல ஓட்டை இருந்தா அதை அடைக்கணும் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம்ல. அது கரெக்டா இல்லையான்னு உரசி பாக்குறதுக்காகத்தான் பல பேரை இங்க கூட்டு வரோம். நான் யாரையும் மனசு புண்படுறதுக்காக நாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துறது இல்ல. ஏனால் பல பேர் நான் இந்த ஜாதகம் சொல்றேன், அந்த ஜோசியம் சொல்றேன்னு தன்னம்பிக்கை இழக்க வச்சிடறாங்களே, அந்த ஒரு வேதனையில் தான் நான் சொல்லுகிறேன். நம்மிடம் அதீத சக்தி நம்முடைய எல்லா ஆத்மாக்களையும் இருக்கிறது. நாம அதை உணரணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இடம்பெறுகிறது. கதையலட்சம் நாளை Lakshmi's Wardrobe sponsored by Kumaran Silks, T Nagar, Chennai.